ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டமல் வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, பேராசிட்டமல் வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து குறைஞ்சிருச்சு. அதாவது போலி மருந்தாக மாறிடுச்சு. ஸோ இனிமேல் அதை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நியூஸ் சேனல் வந்து அப்புறம் சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து அது ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ முதல்ல பேராசிட்டமல் அப்படின்றது ஒரு டேப்லெட்டு. டேப்லெட்லேயும் இருக்கும், இன்ஜெக்ஷன் இருக்கும், குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற சிரப்லேருந்து ட்ராப்ஸ்லேருந்து எல்லா ஃபார்முலேஷன்லையுமே இருக்கிற ஒரு மோஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மருந்து தான் பார்த்திங்கன்னா பேராசிட்டமல். ஸோ இந்த பேராசிட்டமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு மருந்தை உருவாக்குற கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ் நம்ம இந்தியாவில் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராசிட்டமல்ன்ற ட்ரக்கை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இப்போ அது உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மருந்தை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்ச்லேருந்து ஒவ்வொரு சாம்பிள் எடுத்து கண்டிப்பாக வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதை வந்து மார்க்கெட்டிங்கே கொண்டு வருவாங்க. அது பாஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டிங் கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்காணிச்சிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேட்ச்லேருந்தும் ரேண்டமாக போய்ட்டு ஒரு சாம்பிள் எடுப்பாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வச்சுருக்கிற சென்ட்ரல் ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்டரியில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த பேராசிட்டமல் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குவாலிட்டி இல்லை. அதாவது இப்போ ஒரு 500 mg அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா அதில் 500 mg வந்து பேராசிட்டமல் வந்து இல்லை அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா கம்பெனிஸும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் பேட்ச் மட்டும்தான் அந்த வந்து இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இப்போ அதை வந்து எப்படி கன்வே ஆயிடுச்சுன்னா, ஸோ பேராசிட்டமலே வந்து போலி ஆயிடுச்சு, ஸோ பேராசிட்டமலே யூஸ் பண்ணாதது வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து நிறையா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி கிடையாது. அது பேராசிட்டமல் அப்படின்றது வந்து ஒரு மருந்து பெயர் தான். அது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பேரில் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இப்போ வந்து பேராசிட்டமல் அப்படின்றது ஒரு மூலக்கூறு பெயர்னு சொல்லலாம். ஸோ இதே டோலோ 650ன்றது ஒரு கம்பெனி, கால்பால்ன்றது கம்பெனி, P650 ஒரு கம்பெனி. ஸோ இதெல்லாம் அந்தந்த கம்பெனி அந்தந்த பிராண்ட் நேமில் வந்து தயாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டால் வந்த பிரச்சனை தான் தவிர இந்த மூலக்கூறு பெயரில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பேராசிட்டமல்ன்றது வந்து போலி மருந்து கிடையாது. ஒரு பர்டிகுலர் கம்பெனி, அதாவது பெங்களூரில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போலியாக தயாரிக்கல, அதில் வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து அது வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்டில் எப்படி பாஸ் பண்ணிச்சுன்னு தெரியல. ஸோ அது கவர்மெண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஃபெயில் இருக்குது. ஸோ இந்த பேராசிட்டமல் மருந்து தான் அப்படி ஆச்சுன்னா இல்லை. இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட் மந்தில் மொத்தம் 53 ட்ரக்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்னொரு ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா பேண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பேண்டினா பேண்டப்ரசோல் அண்டு டோம்பிரிடோன் காம்பினேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங்க்கு அப்புறம் அல்சருக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதாவது அதோடைய ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியிலேருந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் பேட்ச் பண்ணுற மிஸ்டேக்கை தவிர மற்றபடி ஒரு பேராசிட்டமல்லாம் மொத்த கம்பெனி தயாரிக்கிற பேராசிட்டமலில் மிஸ்டேக் கிடையாது. ஸோ அதுதான் வந்து தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 டேப்லெட் வந்து உருவாக்குவாங்க. ஸோ அந்த 1,00,000 டேப்லெட்டை ஒரு பேட்சாக வந்து கன்வே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பேட்சில் தான் பண்ண மிஸ்டேக் தான் இது. ஸோ அந்த அந்த கம்பெனி வந்து மிஸ்டேக் பண்ண கம்பெனி இதுக்கு முன்னே மிஸ்டேக் தான் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் பேட்ச் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட்சை வந்து இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ எங்கெல்லாம் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அதெல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து எங்கேயுமே வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து சாப்பிட்டவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னா கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகாது. ஸோ என்னென்னா அதோடய எஃபிகசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 500 mg சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து ஃபீவர் சரியாகுன்ற பட்சத்தில் ஸோ அங்கே 500 mg இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபீவர் வந்து கம்ப்ளீட்டாக குணமாகாது. ஸோ அது 2-3 டைம், ஒரு டைம் போட்டால் சரியாகும் அப்படின்ற இடத்துல ஒரு 2-3 டைம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதானே தவிர மற்றபடி ஒரு சைடு எஃபெக்ட் வந்து பெருசாக இருக்குமா, அதனால் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடுமான்னா ஸோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடாது. அதாவது இந்த கலப்படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதம் இருக்குது. இது வந்து அடல்ட்ரேஷனா இல்லை வந்து ஸ்பூரியஸ் ட்ரக்கா இல்லை வந்து சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க நிர்ணயிக்கப்பட்ட குவாலிட்டியில் அது இல்லை, அதுதான் சப்ஸ்டாண்டர்ட். அடல்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவல் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கும். ஸோ இது அடல்ட்ரேஷன் கிடையாது, இது வந்து சப்ஸ்டாண்டர்ட். அதாவது ஸ்டாண்டர்ட்லேருந்து அதனுடைய குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது, அதுதான் சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கை சாப்பிட்டதுனால வந்து பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது. ஸோ அதே போல் இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே போல் நிறைய மருந்துக்கு இந்த மாதிரி வந்து நேற்று வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னு வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இது வந்து என்ன பிரச்சனைன்ட்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேராசிட்டமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது
500 எம்ஜி இருந்துச்சுன்னா அது 500 எம்ஜி இங்கே இல்லை அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பேராசிட்டமல் சாப்பிட்டாலே வந்து பிரச்சனை அப்படின்றது அளவுக்கு இல்லை. ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு பர்டிகுலர் பேட்சில் நடந்த மிஸ்டேக் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தப்பாக கன்வே பண்ணியிருந்தாங்க. அதாவது பேராசிட்டமல் சாப்பிட்டாலே வந்து இனிமேல் வேஸ்ட்டு, அது சாப்பிட்றதே வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ அப்படின்ட்டு ஏன்னா கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மோஸ்ட்டாக எல்லோரும் சாப்பிட்ட டேப்லெட். ஸோ எல்லோரும் டோலோ 650 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து பிராண்ட் நேமு. அதுக்குள்ளே இருக்கிற மருந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டமல். அந்த பேராசிட்டமல் தான் அதிகமாக வந்து காய்ச்சலுக்கு அண்டு வலிக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு மருந்து. ஸோ இப்போ அது சாப்பிட்றதே வந்து கொஷின் மார்க்காக போயிடுச்சுன்ற மாதிரி வந்து நியூஸ் சேனல்லையும் சோஷியல் மீடியாவிலையும் எல்லாமே வந்து அதை தப்பாக கன்வே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் ட்விட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20,000 ட்வீட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஹேஷ்டேக் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து தப்பாக கன்வே பண்ணுறாங்களே தவிர அதனுடைய உண்மைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு பர்டிகுலர் பேட்ச். ஸோ இதுதான். ஸோ பேராசிட்டமல் சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா யூசஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ பர்டிகுலர் கம்பெனி பர்டிகுலர் பேட்சில் அது நடந்த மிஸ்டேக்கு. ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் மோஸ்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டாக கண்டிப்பாக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நேற்று விட்ட லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்துக்கு பேராசிட்டமில் ஒரு கம்பெனி மட்டும்தான் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேண்டின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி, அதுலேயும் வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்டாக வந்து வந்திருக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.